ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் vlog. இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 1 pot ரைஸ், வெண்டைக்காய் சாதம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காய் சாதம் செய்கிறதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அது கூட 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிறவங்களுக்கு நல்லா வதக்கி விடணும். இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெண்டைக்காய் பாதி நல்லா வதங்கின உடனே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள், இதையெல்லாம் சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா சுருளாக வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சின சாதம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். சூப்பராக வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட்டா வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது மாதிரி நம்ம லஞ்ச் பாக்ஸில் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இது கூடவே கோவக்காய் ஃப்ரையும் ஸ்நாக்ஸ்க்கு உடச்சிக்கடலை உருண்டையும் கொடுத்துருக்கேங்க. அவ்வளோதான். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துருப்பீங்க. ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.